السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. وقال تعالى: يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. قال رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الناس توبوا إلى الله واستغفروه فإني أتوب في اليوم 100 مرة. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகிலே மனிதனை எந்த சுபாவத்துடன் படைத்திருக்கின்றான் என்பதை குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால், மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறு செய்யக்கூடியவனாகவும் மறதியாளனாகவும் படைத்திருக்கின்றான். அதே போன்று மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீண் விவாதம் செய்யக்கூடியவனாகவும் படைத்திருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான்: குலிகல் இன்சானு ஹலுஆ, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். வகானல் இன்சானு அக்தர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமான விஷயங்களிலே விவாதம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகிலே நம்மை படைத்து இந்த உலகத்திலே அனுப்புவதற்கு முன்னால் நம்மிடத்திலே ஒரு வாக்குறுதியை வாங்கினான். அலஸ்து பிரப்பிக்க, நான் உங்களுடைய இறைவன் அல்லவா? அதற்கு நாம் அனைவரும் சொன்ன பதில் காலு பலா, ஆம் நீதான் எங்களுடைய இறைவன், ஷஹீதுனா யா அல்லாஹ், இதற்கு நாங்கள் சாட்சியாளர்களாக இருக்கின்றோம். எதற்காக இந்த சாட்சி அல்லாஹ் வாங்கினேன் என்று சொல்லும் பொழுது, அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலீன், யா அல்லாஹ் நாங்கள் மறந்து விட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் சொல்லாதிருப்பதற்காக இவ்வாறு நான் உங்களிடத்திலே சாட்சி வாங்கினேன். ஆக மனிதன் மறதியாளனாகவும் படைக்கப்பட்டிருக்கின்றான். இது மட்டும் அல்ல, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதனுடைய இயல்பான குணம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார்? தன்னுடைய தவறிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள் அல்ல, தவறை சரிகாணக்கூடியவர்கள் அல்ல. மாறாக எவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்கள் தான் தவறு செய்யக்கூடிய மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மற்றொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லவ்லம் தத்னபு, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை போக்கி விடுவான். வயதி பிகௌமின் ஆகரீன், உங்களை போக்கிவிட்டு உங்களுடைய இடத்திலே அல்லாஹ் வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் தவறு செய்வார்கள், சும்மா யதூபூன், பிறகு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பை தேடுவார்கள். ஆக நாம்
தவறு செய்யவில்லை என்றால் நம்மை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன், தீமைகளை செய்யக்கூடியவன், பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படி நாம் தவறு செய்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனிலே கற்றுத் தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள், நாம் தவறு செய்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். ஏனென்றால் எவர்கள் அறியாமையின் காரணமாக தவறு செய்து உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ثم يتوبون من قريب. எவர்கள் அறியாமையின் காரணமாக தவறு செய்துவிட்டு பிறகு உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். நபிமார்கள் தங்களுடைய சமுதாய மக்களிடத்திலே அல்லாஹ்வினுடைய செய்தியை சொல்லும் பொழுது அவர்களிடத்திலே அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனை தவிர வேறு எந்த இறைவனும் உங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுமாறும் கட்டளையிட்டார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் கட்டளையிட்டார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது கூறுகின்றான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. யா அல்லாஹ், நான் என்னுடைய சமுதாயத்திடத்திலே நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்னேன். வயுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா. நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினீர்கள் என்றால் யாருக்கு பலன்? உங்களுக்கு தான் பலன். எப்படிப்பட்ட பலன்? இந்த உலகத்திலும் அவன் உங்களுக்கு அதற்குண்டான நன்மைகளை கொடுப்பான், மறுமையிலும் உங்களுக்கு அதற்குண்டான கூலியை கொடுப்பான். உலகத்திலே எப்படி கொடுப்பான்? யுர்சிலுஸ் ஸமா அலைக்கும் மிதராரா. வானத்திலிருந்து தொடராக மழையை பொழிய செய்வான். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வ பனீன். உங்களுக்கு பிள்ளைகளை கொண்டும் செல்வத்தை கொண்டும் உதவி செய்வான். வைஜஅல்லக்கும் ஜன்னாத்தி வைஜஅல்லக்கும் அன்ஹாரா. உங்களுக்கு அவன் தோட்டங்களையும் அதே போன்று நதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆக உங்களுக்கு எல்லா வளங்களையும் அல்லாஹ் வழங்குவான். உலகத்திலே உங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் வழங்குவான். நிபந்தனை என்ன? உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இதனைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். தவறு செய்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தவறிற்காக வருந்தி மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக குர்ஆனிலே சொல்லுகின்றான், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும். நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினீர்கள் என்றால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் உங்களை அவன் வேதனை செய்து என்ன செய்ய போகின்றான்? உங்களை அவன் வேதனை செய்ய மாட்டான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி ஈமான் கொண்டீர்கள் என்றால், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒருபோதும் அழிக்க மாட்டான் என்று நமக்கு எடுத்து கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமா கானல்லாஹு முஅذிபஹும் அன்த ஃபீஹிம் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீங்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே இருக்கும் பொழுதும் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் பொழுதும் அல்லாஹ் இவர்களை அழிக்கக்கூடியவனாக இல்லை. ஆக நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தால், நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழிக்க மாட்டான், நமக்கு வேதனையை தரமாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை சோதிப்பான், நமக்கு வேதனையை கொடுப்பான் என்பதை சூரத்து தௌபாவிலே மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். இவர்கள் வருடத்திலே ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ சோதிக்கப்படுகின்றார்கள் என்பதை பார்க்கவில்லையா? தும்மலா யதக்கர் வ தும்மலா யதூபூன வலாஹும் யதக்கரூன். அதற்கு பிறகும் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பும் தேடுவதில்லை, படிப்பினையும் பெறுவதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். வருடத்திலே ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ இவர்களுக்கு வேதனை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு பிறகும் கூட இவர்கள் அல்லாஹ்விடத்தில்
அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பும் தேடுவதில்லை, உபதேசமும் பெறுவதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக நாம் படிப்பினை பெறவில்லை என்றால், நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடவில்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சோதிப்பான், நமக்கு பல்வேறு விதமான சோதனைகளை வழங்குவான். அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டு இருந்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்திலே எல்லா விதமான வளங்களையும் வழங்குவான் என்பதை நான் உங்களுக்கு சொன்ன ஹதீஸுகளும் குர்ஆனுடைய வசனங்களும் தெளிவுபடுத்துகின்றன. ஆகவே நம்முடைய பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். இந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் அனைவரும் உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், தௌபா செய்யுங்கள். தௌபா என்றால் என்ன? குர்ஆனிலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு 2 வாசகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று இஸ்திக்ஃபார், மற்றொன்று தௌபா. இஸ்திக்ஃபார் என்றால் அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவது. தௌபா என்றால் முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விடுவது. ஆகவே தௌபா செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய தவறுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றால் அதற்கு 3 விதமான நிபந்தனைகளை உலமாக்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். எதனுடைய அடிப்படையிலே? குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையிலே மார்க்க அறிஞர்கள் 3 நிபந்தனைகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். முதலாவதாக, நாம் ஒரு தவறை செய்து விட்டோம் என்றால் முதலாக அந்த பாவத்தை இனி செய்யக்கூடாது என்று உறுதி எடுக்க வேண்டும். அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது என்று உறுதி எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் செய்த பாவத்திற்காக வருத்தப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். மூன்றாவதாக, நாம் அந்த பாவத்தை விட்டு முழுமையாக விலகிவிட வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் இருந்தால்தான் நம்முடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். முதலாவதாக என்ன? பாவத்தை விட வேண்டும். பாவத்தையே விடவில்லை, தவறுகளை செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தோம் என்றால் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான்? மன்னிக்க மாட்டான். இரண்டாவதாக, நம்முடைய பாவத்திற்காக, நாம் செய்த தீமைக்காக வருந்த வேண்டும். ஒரு முஃமினாக இருந்து கொண்டு, ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு, நான் இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டேனா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்பற்றுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய உம்மத்திலே இருந்து நான் இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டேனா என்று நாம் நம்முடைய தவறுக்காக வருந்த வேண்டும், கை சேதப்பட வேண்டும். மூன்றாவதாக, உறுதி எடுக்க வேண்டும். யா அல்லாஹ், இனிமேல் நான் இந்த தவறை செய்யவே மாட்டேன், யா அல்லாஹ், இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்று உறுதி எடுத்து விட்டோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தௌபாவை அங்கீகரித்துக் கொள்வார். இது எப்பொழுது? நாம் அல்லாஹ்விற்கு நமக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒரு தீமை, அல்லாஹ் தடுத்ததை நாம் செய்து விட்டோம் என்றால், அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய உரிமையிலே நாம் ஏதேனும் தவறு செய்து விட்டோம் என்றால் அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட தௌபா, இந்த 3 நிபந்தனைகள், அந்த பாவத்திலிருந்து விலகுவது, அதற்காக நாம் வருத்தப்படுவது, மூன்றாவதாக இனி செய்யவே மாட்டேன் என்று உறுதிமொழி எடுப்பது. மனிதர்களுக்கு நாம் ஏதேனும் தீங்கிழைத்து விட்டால் இந்த 3 நிபந்தனைகளோடு மற்றொரு நிபந்தனையும் இருக்கின்றது. யாருக்கு நாம் அநீதம் இழைத்தோமோ அந்த மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் நம்மை மன்னிக்க வேண்டும். அல்லது அடுத்தவருடைய பொருளை அபகரித்திருந்தோம் என்றால் அதனை அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். யாருக்கு எந்த உரிமையிலே குறை செய்திருக்கின்றோமோ அதனை நாம் நிவர்த்தி செய்துவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னித்து விடுவான். நம்முடைய பாவ மன்னிப்பும் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையான முறையிலே இருக்க வேண்டும், கலப்பற்ற முறையிலே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு வெறுமனே வாயினால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினோம் என்றால் அந்த மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தூய்மையான முறையிலே மன்னிப்பு தேடுங்கள். நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தூய்மையான முறையிலே மன்னிப்பு தேடுங்கள், கலப்படமற்ற முறையிலே மன்னிப்பு தேடுங்கள், கலப்படமற்ற முறையிலே தௌபா செய்யுங்கள். உங்களுடைய தௌபாவிலே கலப்படம் இருந்தது என்றால் அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான்.
ஆகவே தூய எண்ணத்தோடு தூய உள்ளத்தோடு கலப்படமற்ற முறையிலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே மன்னிப்பு தேடுங்கள், இன்னும் அவனிடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது கூறுகின்றான், அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன. அது கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر. நபியே, உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இப்படிப்பட்ட நிலையிலும் கூட பாவங்களை செய்யாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் யாருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நிறைந்திருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எந்த விதமான பாவம் அவர்கள் செய்யவில்லை. எல்லா பாவங்களிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வைத்திருந்தான். எந்த அளவிற்கு என்றால், நபி ஆகுவதற்கு முன்பிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாவங்களிலிருந்தும் பாதுகாத்து வைத்திருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக ஆகுவதற்கு முன்னால் 40 வருட வாழ்க்கையிலே சிலைகளை வணங்கியதில்லை, மது அருந்தியதில்லை, விபச்சாரம் செய்ததில்லை, பொய் பேசியதில்லை, மோசடி செய்ததில்லை, அளவு நிறுவையிலே குறை செய்ததில்லை. எந்த விதமான தீமையையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. எந்த அளவிற்கு என்றால், ஒரு சில நேரங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் அந்த மக்களுடைய வழக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரியம், அதுவும் தவறாக இருந்து அதனை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதிலிருந்து கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, அவர்கள் சிறு வயதிலே இருக்கும் பொழுது கஅபத்துல்லாஹ்வை கட்டக்கூடிய பணி நடக்கின்றது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வை கட்டுவதற்காக தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து கற்களை சுமந்து குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் வெறும் மேனியோடு கீழாடையை கட்டிக்கொண்டு வெறும் மேனியோடு தன்னுடைய தலையிலும் தோளிலும் கற்களை வைப்பதன் மூலமாக அவர்களுக்கு வேதனை ஏற்படும் என்பதால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய ஆடையை கழற்றி, உங்களுடைய கீழாடையை கலற்றி அதனை சுற்றி உங்களுடைய தோளிலே வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கீழாடையை கலற்றுகின்றார்கள். யாரோ அவர்களை அடிப்பதை போன்று தெரிந்தது. அங்கேயே மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்தில் இருந்த பொழுது கூட எல்லா குழந்தைகளும் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு செயல் தான். இது தவறு கூட இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட செயலை விட்டும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்திருந்தார். இது மட்டுமல்ல, ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டு மக்கள் இரவு நேரங்களிலே பாட்டுகளையும் கவிதைகளையும் படித்துக் கொண்டிருப்பார்கள். பெண்கள் கவிதைகளை படித்துக் கொண்டிருப்பார்கள், பாட்டுக்களை பாடிக்கொண்டிருப்பார்கள், அதனை மக்கள் எல்லாம் ரசித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக ஆகுவதற்கு முன்னால் சிறு வயதிலே விரும்புகின்றார்கள். அப்படி அந்த பாட்டுக்களை கேட்பதற்காக அங்கு சென்று அமருகின்றார்கள். அமர்ந்த உடனே அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்து விடுகின்றான். அதற்கு அடுத்து எல்லா மக்களும் அங்கிருந்து கலைந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதரை எழுப்பும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து செல்கின்றார்கள். ஆக அந்த பாட்டுக்களை கூட கேட்கவில்லை. இந்த அளவிற்கு சிறு பிராயத்திலிருந்தே எல்லா தீமைகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து வைத்திருந்தான். வாலிப வயதை அடைந்ததும் எந்த ஒரு தவறையும் அவர்கள் செய்யவில்லை. நபியான பிறகு எந்த ஒரு பாவத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை. அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே பாவமே செய்யாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்தர மின் 70 மர்ரா. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு
70க்கும் மேற்பட்ட முறை இஸ்திக்ஃபார் செய்கின்றேன், தௌபா செய்கின்றேன். அல்லாஹ்விடத்திலே 70க்கும் மேற்பட்ட முறை பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கின்றேன், தௌபா செய்து கொண்டிருக்கின்றேன் என்று யார் சொல்லுகின்றார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படிப்பட்ட நபிகள் அவர்கள்? அவர்களுடைய முன் சென்ற பாவங்களையும் பின்வரக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார். எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் அவர்கள் எல்லா நேரங்களிலும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொல்லும் பொழுது அகர் இப்னு யஸார் அல்-முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி 100 மர்ரா, ஏனென்றால் நானே ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா செய்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா செய்யும் பொழுது நாம் எத்தனை முறை தௌபா செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய நன்மையை ஒரு தராசு வைத்து எடை போட்டு பார்க்க வேண்டும். ஒரு தட்டிலே நன்மையையும் ஒரு தட்டிலே தீமையையும் வைத்துக் கொண்டால் நம்முடைய நன்மை வலுவாக இருக்குமா அல்லது தீமையின் தட்டு வலுவாக இருக்குமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தீமையினுடைய தட்டு தான் நமக்கு வலுவாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகளை தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடுவதில்லை, அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். இந்த பாவத்தையும் செய்தார் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். இது மட்டுமல்ல, அல்லாஹ் நம் மீது எந்த அளவிற்கு கருணையாளன் தெரியுமா? எந்த அளவிற்கு இரக்கம் காட்டக்கூடியவன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நாம் தவறு செய்துவிட்டு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்படுகின்றான். சகோதரர்களே, ஒரு கம்பெனியிலே நாம் வேலை செய்கின்றோம். நமக்கு நம்முடைய முதலாளி என்ன வேலையை சொன்னாரோ அதை செய்யவில்லை, தவறு செய்து விட்டோம். அதற்கடுத்து அவரிடத்திலே வந்து நான் இந்த தவறை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றால் சந்தோஷமா படுவார்? கோபப்படுவார். முடிந்தால் அடிப்பார், இல்லை என்றால் சம்பளத்தை குறைத்து விடுவார், இல்லை என்றால் வேலையை விட்டே தூக்கி விடுவார். இதுதான் மனிதனுடைய சுபாவம். ஆனால் அல்லாஹ் எந்த அளவிற்கு நம் மீது கருணை காட்டக்கூடியவன் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே நாம் தவறு செய்துவிட்டு மன்னிப்பு தேடினோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்படுகின்றான். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி மின் அஹதிக்கும் சகத அலா பஈரிஹி வகத் அதல்லஹு ஃபீ அர்தின் ஃபலா. ஒரு மனிதன் பாலைவனத்திலே ஒட்டகத்தை துளைத்து விட்டு அதனை தேடிக்கொண்டிருந்து அது கிடைத்து விட்டால், பாலைவனத்திலே ஒருவன் பயணம் செய்யும் பொழுது ஓய்வெடுப்பதற்காக சிறிது நேரம் கீழே இறங்குகின்றான். திடீரென்று அவனுடைய ஒட்டகம் காணாய் விடுகின்றது. தேடிக்கொண்டிருக்கின்றான். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அவனுடைய வாகனத்தையும் காணவில்லை, மனிதர்களையும் காணவில்லை, உதவி செய்யக்கூடியவர்களையும் காணவில்லை. அப்படிப்பட்ட நேரத்திலே திடீரென்று அவனுக்கு முன்னால் அவனுடைய ஒட்டகம் வந்து நின்று விட்டால், அவனுடைய வாகனம் கிடைத்து விட்டால் அவன் எந்த அளவிற்கு சந்தோஷப்படுகின்றானோ அதை விட ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை தவிர வேறு யார் இப்படி சந்தோஷப்பட முடியும்? தாய் தன்னுடைய குழந்தையின் மீது வைக்கக்கூடிய அன்பை விட 70 மடங்கு அதிகமான அன்பை வைத்திருக்கின்றான் அல்லாஹ். ஆகவேதான் நாம் அல்லாஹ்வை மறந்து தவறு செய்துவிட்டு உடனடியாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனுக்கு பயந்து அவனிடத்திலே மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே இதனை இன்னும் விளக்கமாக சொல்லுகின்றார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹம் பி தௌபத்தி அப்திஹி ஹீன யதூபு இலைஹி மின் அஹதிக்கும். ஒருவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் அதிகமாக சந்தோஷப்படுகின்றான். எந்த அளவிற்கு என்றால் அவன் பாலைவனத்திலே பயணம் செய்யும் பொழுது அவனுடைய
பயணத்தின் பொழுது தன்னுடைய ஒட்டகத்தையும் வாகனத்தையும் அவனுடைய குடிபானத்தையும் உணவு அனைத்தையும் அவன் தொலைத்து விட்டு எந்த விதமான உதவியும் இல்லாமல் நிராசையடைந்து நிர்மூலமாக ஆகி நிராசையடைந்து நம்பிக்கையை இழந்து ஒரு மரத்தினுடைய நிழலிலே அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். இனி நமக்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று உறுதியாக அவன் எண்ணிவிட்டான். அந்த நேரத்திலே அவன் மரத்தின் கீழ் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். வேறு வழியே இல்லாமல் அவன் களைத்து உறங்கிவிட்டு திடீரென்று அவன் எழுந்து பார்க்கின்றான். அவனுடைய வாகனம் அந்த உணவோடு குடிபானத்தோடு அவனுடைய பொருட்களோடு அவனுக்கு முன்னால் வந்து நிற்கின்றது. அதை பார்த்ததும் சந்தோஷத்திலே அவன் கூறுகின்றான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். உடனடியாக அவன் சந்தோஷத்திலே என்ன சொல்லுகின்றான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவனுக்கே தெரியாமல், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன் என்று சொல்லிவிடுகின்றான். அவன் எதன் காரணமாக தவறு செய்தான்? உண்மையாலுமே அல்லாஹ்வை அடிமையாக நினைத்தானா? அல்இயாது பில்லாஹ், நினைக்கவில்லை. ஆனால் அவன் அதிகமாக சந்தோஷப்பட்டதன் காரணமாக தவறுதலாக அவனுடைய வாயிலிருந்து, யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன் என்று சொல்லிவிடுகின்றான். எந்த அளவிற்கு அவன் சந்தோஷப்பட்டிருந்தால் அவனையும் அறியாமல் இப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்கும். இதைவிட அல்லாஹ் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் பொழுது, தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்படுகின்றான். சகோதர சகோதரிகளே, இன்னும் நமக்கு தௌபா செய்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் என்ன தாமதம் இருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமா? இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமா? இதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இரு கரங்களையும் தன்னுடைய அடியார்களுக்காக விரித்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எல்லா நேரங்களிலும் தயார் நிலையிலே இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய கரங்களை விரித்து வைத்திருக்கின்றான். அபூ மூஸா அப்துல்லாஹ் இப்னு கைஸ் அல்-அஷ்அரி রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ தஆலா யப்சுத்து யதஹு பில்-லைலி லியதூப முஸீஉன் நஹார். ஒரு மனிதன் காலையிலே தவறு செய்து விட்டால், மாலையிலே தவறு செய்து விட்டால், காலையிலே அவன் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இரு கரங்களையும் விரித்து வைத்திருக்கின்றான். வயபசுது யதஹு பின்-நஹார், பகலிலே அல்லாஹ் விரித்து வைத்திருக்கின்றான் தன்னுடைய கைகளை. எதற்காக? லியதூப முஸீஉல் லைல், இரவிலே பாவம் செய்பவன் மன்னிப்பு தேடுவதற்காக. ஒருவன் பகலிலே தவறு செய்தால் இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கின்றான். இரவிலே தவறு செய்தால் பகலிலே அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கின்றான். எதற்காக? இப்பொழுதாவது என்னுடைய அடியான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடட்டும் என்பதற்காக. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை. சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தன்னுடைய கரங்களை விரித்து தயாராக இருக்கின்றான். சூரியன் மேற்கிலிருந்து உதித்து விட்டால் நமக்கு எச்சரிக்கை வந்து விட்டது. இனி உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. சூரியன் எப்பொழுது மேற்கிலிருந்து உதிக்கும் என்று நமக்கு தெரியுமா? அதற்கான நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ் நமக்கு குறித்து வைத்திருக்கின்றானா? இல்லை சகோதர சகோதரிகளே. ஆகவே சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னால், கியாமத் நாள் வருவதற்கு முன்னால் வரை அல்லாஹ் நமக்கு அவகாசம் வழங்கி இருக்கின்றான். ஆகவே நம்முடைய பாவங்களுக்கு உடனடியாக மன்னிப்பு தேட வேண்டும். நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கியாமத் நாளிற்கு 10 பெரிய அடையாளங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடையாளங்களிலிருந்து எதுவுமே இதுவரைக்கும் வரவில்லையே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும், தஜ்ஜால் எல்லாம் வர வேண்டும், அதற்கடுத்து தானே சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும். ஆகவே தவறுகளை செய்து கொண்டே இருக்கலாம், அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான் என்றும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை விடுக்கின்றான். சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம். சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல் யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். அல்லாஹ் ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பை, தௌபாவை எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்கின்றான் தெரியுமா? அவனுடைய தொண்டைக்குழி, அவனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடையும் வரை, அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால்,
மரணம் அவனுக்கு வந்துவிட்டால் அதற்கடுத்து அவனுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள். ஆகவே சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டுமா? இல்லை. மரணம் எப்பொழுது வரும், எந்த நிமிடத்தில் வரும் என்று நமக்கு தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐயி அர்லின் தமூத். எந்த ஒரு மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான், எப்பொழுது மரணிப்பான் என்பது அவனுக்கு தெரியாது. அடுத்த நிமிடத்திலே நாம் இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. பேசி முடிக்கும் வரை நான் இருப்பேனா, கேட்கும் முடிக்கும் வரை நீங்கள் இருப்பீர்களா என்று தெரியாது சகோதர சகோதரிகளே. ஆகவே அல்லாஹ்விடத்திலே நாம் உடனடியாக நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும், தௌபா செய்துவிட வேண்டும். இல்லை என்றால் நாம் தான் கை செய்தப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எப்படி பாவ மன்னிப்பு தேடினார்களோ சஹாபாக்களும் அதே போன்றுதான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினார்கள். எந்த அளவிற்கு என்றால், யாருக்கும் தெரியாமல் தனிமையிலே ஒரு மனிதர் ஒரு தவறை செய்து விட்டாலும் கூட, நான் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேன், இந்த உலகத்திலே எனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை விட மறுமையினுடைய தண்டனை கடுமையானது, ஆகவே அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக உலகத்திலேயே நான் என்னுடைய பாவத்திற்கான தீமைக்கான தண்டனையை பெற்றுக் கொள்கின்றேன் என்று சஹாபாக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி அதற்கான தண்டனையையும் பெற்றிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அறிவோம். விபச்சாரம் செய்து அவர் யாருக்கும் தெரியாமல் விபச்சாரம் செய்கின்றார். அதற்கடுத்து தானாகவே முன் வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஆகவே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று மற்றொரு பெண்மணி விபச்சாரம் செய்து விடுகின்றாள், யாருக்கும் தெரியாது விபச்சாரம் செய்தது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், உலகத்தினுடைய இழிவை விட மறுமையினுடைய இழிவுதான் மிகப்பெரியது, அங்கே உலக மக்கள் அனைவருக்கு முன்னாலும் இழிவு விடுவதற்கு முன்னால் இதோ இங்கேயே நான் என்னுடைய பாவத்திற்கான தண்டனை அனுபவித்துக் கொள்ளுகின்றேன், எனக்கு நீங்கள் தண்டனையை தாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், இந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை நல்லபடியாக பார்த்துக் கொள்ளுங்கள். குழந்தையை பெற்றெடுத்து அதற்கு பால் ஊட்டிய பிறகு அந்த குழந்தை ரொட்டி துண்டுகளை சாப்பிட ஆரம்பித்த பிறகு அவளுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவள் இறந்த பிறகு கல்லால் அடித்து கொன்று அவள் இறந்த பிறகு அவளுக்கு ஜனாசா தொழ வைக்கின்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு சானியா விபச்சாரி, இவளுக்கு நீங்கள் ஜனாசா தொழ வைக்கின்றீர்களா என்று கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமரே, லகத் தாபத் தௌபத்தன், இந்த பெண் எப்படிப்பட்ட தௌபாவை செய்திருக்கின்றாள் தெரியுமா? இந்த தௌபாவை மதீனாவினுடைய 70 பேருக்கு மத்தியிலே பங்கிட்டு விட்டால் அந்த 70 பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ஒரு தௌபாவே போதுமானதாக இருக்கும் என்று கூறினார்கள். அல்லாஹு அக்பர். அந்த பெண் விபச்சாரம் செய்தது யாருக்கு தெரியும்? மாயிஸ் அல்-அஸ்லமி விபச்சாரம் செய்தது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அவர்கள் எதற்காக தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள்? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் சகோதர சகோதரிகளே. ஆனால் இன்று நம்முடைய நிலை என்ன? தவறுகளை செய்துவிட்டால் தௌபா செய்வதென்ன? அதற்காக ஒரு சிறிதும் கூட நாம் வருத்தப்படாமல் தான் இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு மற்றொரு மிகப்பெரிய உதாரணம் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. யார் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடி அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று குர்ஆனிலே அல்லாஹ் நற்செய்தி சொல்லுகின்றானோ அவர்தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக புறப்படுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே ஏராளமான சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கிளம்புகின்றார்கள். அதே போன்று ஏராளமான பொருளாதாரம் அதற்காக திரட்டப்பட்ட அவைகள் எல்லாம் எடுத்து செல்லப்படுகின்றன. இவர்கள் அந்த போருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக யார்? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நல்ல வாகனத்தையும் தயார் செய்து வைத்திருந்தார்கள். குதிரைகளை அவர்கள் தனக்காக தயார் செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே போருக்கு கிளம்பக்கூடிய நேரத்திலே ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போட்டான்.
உங்களிடத்தில் தான் வேகமாக ஓடக்கூடிய குதிரை இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் முன்னால் செல்லட்டும், நீங்கள் ஒரு நாள் கழித்து கிளம்புங்கள், அதற்கு அடுத்து நீங்கள் அவர்களை அடைந்து விடலாம். ஒரு நாளிலே அவர்கள் இவ்வளவு தூரத்தை இத்தனை கிலோமீட்டரை தானே அடைந்திருப்பார்கள், அதற்கடுத்து நீங்கள் அவர்களை அடைந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை போடுகின்றான். அவர்களும் இதே போன்று செய்கின்றார்கள். நாளை புறப்படலாம். மறுநாள் வந்தது. இந்த இடத்திற்கு தானே சேர்ந்திருப்பார்கள், என்னுடைய குதிரை வேகமாக ஓடும் அல்லவா, ஆகவே நாளை சென்று விடலாம் என்று நாளை கடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கை போய் சேர்ந்து அடைந்து விட்டார்கள். அங்கே மக்களை எல்லாம் பார்க்கின்றார்கள், சஹாபாக்களை எல்லாம் பார்க்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இவர் மட்டும் இல்லை, கஅப் இப்னு மாலிக் மட்டும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், கஅப் இப்னு மாலிக் எங்கே இருக்கின்றார், கஅப் இப்னு மாலிக் எங்கே என்று கேட்கின்றார்கள். உடனே ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், அவர் முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று நினைக்கின்றேன், ஆகவே தான் போருக்கு வரவில்லை. உடனடியாக மற்றொரு சஹாபி கூறுகின்றார், அல்லாஹ் பாதுகாப்பானாக, யா ரசூலல்லாஹ், நாங்கள் காபை பற்றி நல்லதை பற்றி வேறு எதையும் அறிய மாட்டோம், தெரியவில்லை என்ன காரணமோ அவர் நம்முடன் வரவில்லை என்று சொல்லுகின்றார்கள். இவர்கள் இங்கே கிளம்பலாம் என்று நினைத்துக் கொண்டே இருக்க, இதற்கு மேல் நாம் அங்கு சென்றோம் என்றால் போரெல்லாம் நடந்து முடிந்திருக்குமே, இனி நாம் அங்கு சென்றால் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்ன பதிலை சொல்ல போகின்றோம் என்று நினைக்கின்றார்கள். அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புகின்றார்கள். திரும்பக்கூடிய செய்தியும் இவர்களுக்கு கிடைக்கின்றது. இனி போய் வழியிலே சேர முடியுமா? சரி, வந்தால் காரணத்தை சொல்லிக் கொள்ளலாம். இவர்கள் போருக்கு செல்லாமல் மதீனாவிலே இருக்கும் பொழுது தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்றால் யாரெல்லாம் அங்கு இருப்பார்கள் தெரியுமா? ஒன்று, யாரை பற்றி முனாஃபிக்குகள் என்று தெளிவாக தெரியுமோ அவர்கள் மட்டும் இருப்பார்கள். இல்லை என்றால் முஸ்லிம்களிலே பலகீனமானவர்கள், போருக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இருப்பார்கள். பார்க்கும் பொழுதெல்லாம் மனதிலே இவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். மிகப்பெரிய தவறை செய்து விட்டேனே, நான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டேனே, நான் அல்லாஹ்வின் தூதரோடு சென்றிருக்க வேண்டுமே, போருக்கு செல்லாமல் பின்தங்கி விட்டேனே என்று அவருடைய உள்ளத்திலே அவர்களுடைய அந்த தவறு அவர்களை உறுத்திக் கொண்டே இருந்தது. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை முடித்துவிட்டு திரும்பி வந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கம் இருக்கின்றது. வெளியூர் பயணத்திற்கோ போருக்கோ சென்று திரும்பினார்கள் என்றால் நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். நேராக பள்ளிவாசலுக்கு செல்லுவார்கள், 2 ரக்காத்துக்களை தொழுவார்கள். அதற்கடுத்து சஹாபாக்களிடத்திலே சிறிது நேரம் உரையாடிவிட்டு போருக்கு வரவில்லை என்றால் அதற்கான காரணத்தை எல்லாம் கேட்டுவிட்டு அதற்கடுத்து தான் தன்னுடைய வீட்டிற்கு செல்லுவார்கள். அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதும் பள்ளியிலே வந்து தொழுதுவிட்டு அமர்கின்றார்கள். யாரெல்லாம் பின்தங்கினார்களோ அந்த முனாஃபிக்குகள் எல்லாம் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த காரணத்தினால் வரவில்லை, எங்களுடைய வீட்டிலே பெண்கள் தனியாக இருந்தார்கள், ஆகவே என்னால் போருக்கு வர முடியவில்லை. யா ரசூலல்லாஹ், அறுவடையுடைய நேரமாக இருந்தது, ஆகவே வரவில்லை என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி செல்லுங்கள், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள். கஅப் இப்னு மாலிக் வருகின்றார். வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அமர்ந்ததும் பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்துடன் ஒரு சிரிப்பு சிரிக்கின்றார்கள். கஅபே, என்ன ஆகிவிட்டது, ஏன் போருக்காக வரவில்லை என்று கேட்கின்றார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு முன்னால் யோசித்தார்கள், எல்லோரும் பொய் சொல்வதை போன்று நாமும் பொய் சொல்லிவிடலாம் என்று நினைத்தார்கள். அதற்கடுத்து யோசித்தார்கள், நாம் பொய் சொல்லிவிட்டால் வெளிப்படையாக பொய் சொல்லிவிட முடியும், ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு உண்மையை அறிவித்து விடுவானே, ஆகவே என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எனக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் பரவாயில்லை, நான் உண்மையை தான் சொல்லுவேன் என்று உண்மையை சொல்லுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே போருக்கு வர சக்தி இல்லாமல் இல்லை, போர் செய்வதற்கு உடலிலே வலுவில்லாமல் இல்லை, வாகனம் இல்லாமல் இல்லை, அதற்காகவென்றே குதிரையை தயார் செய்து வைத்திருந்தேன், ஆனால் நாளை கிளம்பலாம் புறப்படலாம் என்ற சோம்பலை தவிர வேறு எதுவும் என்னை தடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அம்மா கஅபன், கஅபு உண்மையை உரைத்து விட்டார், ஆகவே கஅபே காத்திருங்கள், அல்லாஹ் உங்களுடைய விஷயத்திலே தீர்ப்பு வழங்குவான் என்று வருகின்றார்கள். அவர்களுடைய சில நண்பர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம், எல்லா மக்களும் பொய் சொன்னதை போன்று நீங்கள் ஏன் சொல்லவில்லை, நீங்களும் சொல்லி இருந்தால் எப்படியும் அல்லாஹ்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அல்லவா, அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? அந்த நீங்கள் பொய் சொல்லிவிட்டாலும் காரணத்தை சொல்லிவிட்டாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை அவர்களுடைய பாவ மன்னிப்பை தேடுதலின் காரணமாக மன்னித்து விடுவானே என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்றால், நான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மீண்டும் சென்று என்னையே நான் பொய்ப்பித்து விடலாமோ என்று நினைத்தேன். யார் ரசூலல்லாஹ், அந்த காரணம் அல்ல, உண்மையான காரணம் இதுதான் என்று ஏதேனும் பொய்யை சொல்லிவிடலாம் என்று நான் நினைத்து விட்டேன். அந்த அளவிற்கு என்னுடைய குடும்பத்தினருக்கு சொன்னார்கள். அப்படி நான் செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தினரிடத்திலே சரி வேறு யாரும் என்னுடைய நிலையிலே இருக்கின்றார்களா என்று கேட்டேன். இன்னும் 2 நபர்கள், ஹிலால் இப்னு உமையா, முராரா பின் ரபியா என்ற 2 சஹாபாக்களும் உங்களை போன்று போரிற்கு பின்வராமல் உங்களை போன்றே அல்லாஹ் உங்களுடைய விஷயத்திலே தீர்ப்பு வழங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். அப்படியானால் நான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே செல்ல மாட்டேன், அல்லாஹ் என்னுடைய விஷயத்திலே தீர்ப்பு வழங்கட்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கட்டளையின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சொல்லுகின்றார்கள், இந்த 3 நபர்களுடனும் யாரும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக் கூடாது. அவ்வளவுதான். சமூக பகிஷ்காரம் பைகாட் செய்யப்பட்டு விட்டது. கஅப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு முராரா பின் ரபியா, ஹிலால் இப்னு உமையா, இந்த 3 நபர்களுடனும் யாருமே பேசக்கூடாது என்று கட்டளையிடப்படுகின்றது. சஹாபாக்கள் யாருமே பேசவில்லை. இவர்கள் இருவரும் இந்த வேதனையின் காரணமாக, ஹிலாலும் முராரா பின் ரபியாவும் கவலையின் காரணமாக வீட்டிலேயே அழுது கொண்டே இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், வீட்டை விட்டே அவர்கள் வெளியே வரவில்லை. ஆனால் நான் திடகாத்திரமாக இருந்தேன், மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக செல்லக்கூடியவனாக இருந்தேன். ஆகவே நான் வெளியிலே மக்களிடத்திலே செல்லுவேன், சென்று சலாம் சொல்லுவேன். யாருமே என்னுடைய சலாமுக்கு பதிலை சொல்ல மாட்டார்கள். தொழுகைக்காக பள்ளிக்கு செல்லுவேன். உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சலாம் சொல்லுவேன். பதில் சொல்லுகின்றார்களா, அதற்காக உதடுகள் அசைகின்றதா என்று நான் பார்ப்பேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதடுகள் கூட எனக்கு பதில் சொல்லுவதற்காக அசையாது. நான் தொழுகைக்காக நின்று விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்ப்பார்கள். நான் அவர்களை பார்த்தால் தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். இப்படித்தான் என்னுடைய நிலை இருந்தது. சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நேசத்தை வைத்திருந்தார்கள், எந்த அளவிற்கு பாசத்தை வைத்திருந்தார்கள். அவர்களை பார்க்கவில்லை என்றால் அவர்களுடைய சஹாபாக்களுடைய கண்கள் எல்லாம் கலங்கிவிடும். அப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தே அவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு பேசவில்லை என்றால், அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே பேசவில்லை என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய மனதிலே கஷ்டம் வந்திருக்கும், எந்த அளவிற்கு அவர்கள் வேதனைப்பட்டிருப்பார்கள் என்பதை பற்றி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர் அன்சாரி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவிலே அகபா உடன்படிக்கையிலே உங்களுக்காக எல்லா விதத்திலும் உதவி செய்வோம் என்று உடன்படிக்கை செய்தவர். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்களுக்கெல்லாம், முஹாஜிர்களுக்கெல்லாம் உதவிகளை வாரி வாரி வழங்கிய சஹாபிதான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட அவர்களுடைய அன்சாரி தோழர்களும் அவர்களுடைய முஹாஜிர் தோழர்களும் அவர்களிடத்திலே பேசவில்லை, அவர்களிடத்திலே சலாமுக்கு பதிலை கூட சொல்லவில்லை என்றால் மனதிலே எந்த அளவிற்கு வேதனை இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்றன. 40 நாட்கள் இவ்வாறே கழிந்து கொண்டிருக்கின்றன. யாருமே இவர்களிடத்திலே பேசுவதற்கு தயாராக இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை. சஹாபாக்கள் அதனை மீற மாட்டார்கள். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? நம்முடைய குடும்பத்திலே ஒருவருக்கு மார்க்க அடிப்படையிலே இவ்வாறு பைகாட் செய்யப்பட்டால், மார்க்கம் வேண்டாம், எனக்கு இவர்தான் வேண்டும், இந்த உறவுதான் வேண்டும் என்று சொல்லி இருப்போம். ஆனால் சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள் என்றால் உலகத்திற்காக நேசிக்கவில்லை, உலக பொருளாதாரத்திற்காக நேசிக்கவில்லை, அழகிற்காக நேசிக்கவில்லை. எதற்காக நேசித்தார்கள்? அல்லாஹ்விற்காக நேசித்தார்கள். 7 விதமான நபர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அரிஷின் கீழ் நிழல் கிடைக்குமே, அதிலே ஒரு மனிதர் யார்? 2 நபர்கள் யார்? அல்லாஹ்விற்காக ஒருவருக்கொருவர் நேசித்தவர்கள், அல்லாஹ்விற்காகவே ஒன்று சேர்ந்தார்கள், அல்லாஹ்விற்காகவே பிரிந்தார்கள். இங்கே சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் அல்லாஹ்விற்காக நேசித்தார்கள் என்பதற்கான மிகப்பெரிய சான்று என்ன? கஅப் இப்னு மாலிக் இடத்திலே யாரும் பேசக்கூடாது என்றதும் யாருமே பேசவில்லை.
எதற்காக? அல்லாஹ்விற்காகத்தான் நாங்கள் பேச வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளையை பேசக்கூடாது எனும் பொழுது நாங்கள் எதற்காக பேச வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்திலிருந்து காபின் மீது இருந்த பாசம் செல்லவில்லை. சகோதர சகோதரிகளே, இப்படியே நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு இடையிலே சிரியா நாட்டிலிருந்து ஒரு வியாபாரி மதீனாவினுடைய கடை தெருவிற்கு வந்து கேட்கின்றான், இங்கே கஅப் இப்னு மாலிக் யார் என்று. கஅப் இப்னு மாலிக் யார் என்று கேட்கும் பொழுது மக்கள் அதோ அவர்தான் கஅப் இப்னு மாலிக் என்று காட்டுகின்றார்கள். கஅப் இப்னு மாலிக் வருகின்றார். கஅப் இப்னு மாலிக்கிடத்திலே அந்த மனிதன் வருகின்றான். வந்து சொல்லுகின்றான், என்னை இந்த அரசர் அனுப்பி இருக்கின்றார். இந்த நாட்டினுடைய அரசர் உங்களிடத்திலே அனுப்பி இருக்கின்றார். எதற்காக? அவர் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த கடிதத்தை நீங்கள் படித்து பாருங்கள். படிக்கின்றார்கள். படித்து பார்க்கின்றார்கள். அதிலே அந்த மன்னன் எழுதியிருக்கின்றான், கஅபே, உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதுகின்றான், உங்களுடைய தோழர் உங்களை இழிவுபடுத்தி விட்டார். உங்களை அவர் இழிவுபடுத்தி சமூக பகிஷ்காரம் செய்து விட்டார், பைகாட் செய்து விட்டார். ஆகவே நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு வந்து விடுங்கள், உங்களுக்கு நான் கண்ணியத்தை தருகின்றேன், பதவியை தருகின்றேன் என்று சொல்லுகின்றான். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதை ஒரு வேளை ஏற்றிருப்போம். ஆனால் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனிடத்திலே கேட்கின்றார்கள், உனக்கு இதற்கான பதில் வேண்டுமா? ஆம், பதில் வேண்டும். அப்படியானால் என்னுடன் வா என்று ஒரு கடைக்கு செல்லி ஒரு இடத்திற்கு செல்லுகின்றார். அடுப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடுப்பிலே அந்த கடிதத்தை போட்டுவிட்டு சொல்லுகின்றார், இதுதான் என்னுடைய பதில் என்று உன்னுடைய மன்னருக்கு சொல்லிவிடு. என்னுடைய பதில் இதுதான். ஆக ஒரு மன்னன் மிகப்பெரிய பதவியை கொடுத்து அழைப்பு கொடுத்தும் கூட அல்லாஹ்விற்காக அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டார்கள். ஈமானிலே அந்த அளவிற்கு உறுதியாக இருந்தார்கள். ஏன்? தன்னுடைய தவறை உணர்ந்ததன் காரணமாக. நாம் பாவம் செய்துவிட்டால், தவறு செய்துவிட்டால் தவறை உணர வேண்டும். தவறை உணர்ந்திருந்தார்கள். நான் தவறு செய்ததன் காரணமாகத்தானே எனக்கு இந்த தண்டனை என்று அவர்கள் நினைத்தார்கள். அடுத்தபடியாக அவர்கள் அவருடைய சிறிய தந்தையின் மகன் தன்னுடைய சகோதரனிடத்திலே செல்லுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் யாருமே பேசவில்லை. அவருடைய உற்ற நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருடைய கசின் பிரதர், அவருடைய தந்தையின் சகோதரன் மகன் தான் மிக நெருங்கிய உறவினராகவும் நண்பராகவும் இருக்கின்றார். அவருடைய தோட்டத்திற்கு சுவரை எட்டி குதித்து செல்லுகின்றார். நேரடியாக சொல்ல முடியாது. சுவரேறி குதித்து சென்று தன்னுடைய சகோதரனிடத்திலே சலாம் சொல்லுகின்றார். பதில் சொல்லவில்லை. என்னிடத்தில் பேச மாட்டீரா என்று கேட்கின்றார். பேசவே இல்லை. மீண்டும் அவரை அழைக்கின்றார். பேசவில்லை. என்னிடத்திலே பேசவே மாட்டீரா என்று கேட்க அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் பேசக்கூடாது என்று சொன்ன பிறகு நான் உங்களிடத்திலே பேச மாட்டேன் என்று சொன்னதும் அவர் அங்கிருந்து மீண்டும் சுவரேறி குதித்து வந்து விடுகின்றார். மிகவும் வேதனை. 40 நாட்கள் இப்படியே கழிந்து விட்டது. 40 நாட்களுக்கு பிறகு கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. இந்த 3 நபர்களுடைய மனைவிகளும் அவர்களை விட்டும் பிரிந்து விட வேண்டும். உடனே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சென்று நான் தலாக் விட வேண்டுமா அல்லது தற்காலிகமாக பிரிய வேண்டுமா என்று நீங்கள் கேட்டு வாருங்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், தற்காலிகமாக பிரிந்து கொள்ளுங்கள் என்று பதில் சொல்லப்படுகின்றது. ஆக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியும் முராரா பின் ரபியாவுடைய மனைவியும் தற்காலிகமாக பிரிகின்றார்கள். ஹிலால் இப்னு உமையாவினுடைய மனைவி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் பலகீனமாக இருக்கின்றார். ஆகவே நான் அவருக்கு பணிவிடை செய்வதற்காக அவரோடு இருக்கட்டுமா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், அவருக்கு பணிவிடை செய்வதற்காக இருங்கள், ஆனால் அவரோடு எந்த விதமான உறவையும் கணவன் மனைவியினுடைய தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது என்றதும், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களுடன் யாரும் பேசக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்ததிலிருந்து அவர் அழுது கொண்டேதான் இருக்கின்றார், வெளியிலே செல்வதில்லை, எந்த விதமான உறவிலும் ஈடுபடவில்லை என்று சொல்லுகின்றார்கள். எந்த அளவிற்கு மனவேதனை என்றுவார்கள் அவர்களை. 40 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த நாட்கள் கழிகின்றன. 50வது நாள் வருகின்றது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய ஃபஜ்ர் தொழுகையை தொழுது முடிக்கின்றார்கள். அதற்கடுத்து தன்னுடைய வீட்டின் கூரையின் மீது ஏறுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகின்றார்கள். உருக்கமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே அழுது மன்னிப்பை தேடுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான். வஅல ஸலாத்தத்தில் லதீன குல்லிஃபு, போரிலே எவர்கள் எந்த 3 நபர்கள் பின்வாங்கினார்களோ அவர்களுடைய தௌபாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பித்ததும் ஒரு மனிதர் வேகமாக மலையின் மீது ஏறி சொல்லுகின்றார், அபிஷிர் யா கஅப், கஅபே நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், இதோ அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொல்லுகின்றார்கள். அந்த மனிதர் ஓடோடி இவரிடத்திலே வரும் பொழுது அந்த நேரத்திலே இவருக்கு அணிந்திருந்த ஒரே ஒரு ஆடைதான் இருந்தது. வேறு ஒரு இடத்திலே ஒரு ஆடையை வாங்கி அணிந்துவிட்டு அவருடைய ஆடையை கலட்டி அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சென்றார். பள்ளியிலே இவரை வரவேற்பதற்காக சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், அனைவரும் கட்டித் தழுவுகின்றார்கள். கஅபே நீங்கள் நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். நேராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலோடு அவர்களை வரவேற்கின்றார்கள். அவர்களிடத்திலே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த கட்டளை மன்னிப்பு உங்கள் புறம் இருந்தா அல்லாஹ்வின் புறம் இருந்தா என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள். ஆக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உண்மையை சொல்லிவிட்டார்கள். தான் செய்த தவறை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். தவறை உணர்ந்து கொண்ட பிறகு அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு 50 நாட்கள் தொடர்ச்சியாக மன்னிப்பு தேடி இருந்தால் அவர்களுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான். சஹாபாக்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள், எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, நாம் ஒன்றல்ல இரண்டல்ல ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவதே இல்லை. அவர்கள் ஒரே ஒரு தவறை செய்ததன் காரணமாக 50 நாட்கள் வரை தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஆகவே நாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறு செய்வது நம்முடைய சுபாவம் தான். ஆரம்பத்திலே நான் சொன்னதை போன்று அதிகமான சகோதரர்கள் பின்னால் வந்ததால் மீண்டும் இந்த ஹதீஸை சொல்லுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வகைருல் ஹத்தாஈன அத்தவாபூன், தவறு செய்பவர்களிலே சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். ஆகவே நாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த தவறிலே நிலைத்திருக்க கூடியவர்கள் அல்ல. மலக்குமார்கள் தவறுகளே செய்ய மாட்டார்கள். ஷைத்தான் பாவத்தை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டான். தன்னுடைய தவறிலேயே நிலைத்திருப்பான். ஆனால் நாம் தவறுகளை செய்வோம், பாவத்தை செய்வோம், உடனடியாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் தேடிக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய பண்பு. அல்லாஹ் இப்படித்தான் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் இதற்காகத்தான் நமக்கு இந்த ரமதானுடைய மாதத்தையும் வழங்கி இருக்கின்றான். இந்த ரமதானுடைய மாதத்திலே நம்முடைய பாவங்களுக்காக அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும், அழுது கேட்க வேண்டும், மன்றாட வேண்டும், செய்த பாவங்களுக்காக வருந்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ், இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய, மன்னிப்பு தேடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. நம் அனைவருடைய குடும்பத்தினரின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம் அனைவரையும் எம்மை மறுமையிலே அல்லாஹ் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் உதவியால் ஒவ்வொரு